நமஸ்காரம். தத்தாத்ரேயர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். தத்தாத்ரேயர் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான். ஸ்ரீமத் பாகவதத்தில் இதை பற்றின கிளியரான டிஸ்கிரிப்ஷன் 2 இடங்களில் சொல்லியிருக்கு. ஒன்று, ஸ்ரீமத் பாகவதத்தை முதல் காண்டத்தில் 3ஆம் அத்தியாயத்தில் அவதாரங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது, பெருமாளோட அவதாரங்கள்லாம் சொல்லிட்டு வர கட்டத்தில் 11வது ஸ்லோகம், முதல் காண்டம் 3ஆம் அத்தியாயம் 11வது ஸ்லோகம். ஷஷ்டம் அத்ரேர் அபத்யத்வம் விருதः பிராப்தோ ந சூயயா ஆனிஷ்விகம் அலர்காய பிரகல்லாதாதிப்ய ஊஷிவான் அப்படின்னா, 6வதாக அத்ரி அனசூயைக்கு பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் புத்திரனாக அவதரணம் பண்ணான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தத்தாத்திரேயரா, அதாவது அத்ரியுக்கு மகனா தத்தாத்திரேயரை அவதாரம் பண்ணி ஜீவாத்மா பற்றிய விஷயங்கள் எல்லாம், ஞானகத்துவ விஷயங்கள் எல்லாம் அழகா பிரகலாதர் யது முதமானவர்கள்லாம் சொல்லிக் கொடுத்தா அப்படிங்கிறது இந்த முதல் காண்டத்தில் இருக்கிற ஸ்லோகம். இதை இன்னும் டிஸ்கிரிப்ஷன், அது ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு இன்னும் நல்ல டீட்டெயில்டாக எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, 4ஆம் காண்டத்தில், ஸ்ரீமத் பாகவத்தில் 4ஆம் காண்டத்தில் முதல் அத்தியாயத்தில் இருக்கிற முதல் அத்தியாயத்தில் என்ன சொல்லிட்டு வரா அப்படின்னா, அத்ரி பகவான் தபஸ் பண்ணுறதாகவும் அந்த தபஸுக்கு இதுவாகி 3 தேவதைகளும் மும்மூர்த்திகளும் இறங்கி வந்ததாகவும், அப்போ அத்ரி பிரார்த்திக்கிறதாகவும் சொல்லி அவள் ஒரு வரம் கொடுத்துட்டு போகிறா. யார்? மும்மூர்த்திகளும். என்னன்னா 31வது ஸ்லோகம். அதஸ்மாத் அம்சபுதாஸ்தே ஆத்மஜா லோக விஸ்ருதாக பவிதாரோங்க பத்ரம் தே விஸ்ரப்ஸ்யந்தி சதேயசா. என்ன சொல்றாங்கன்னா, எங்க அம்சமா உனக்கு குழந்தைகள் பிறக்கும், புதல்வர்கள் பிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு 33வது ஸ்லோகத்தில் சோமோ அபூத் பிரம்மணோம் ஸ்தேன தத்தோ விஷ்ணோஸ்து யோகிவத் தத்தோ விஷ்ணோஸ்து யோகவித் துர்வாசாக சங்கரணாஸ்யாம்சோ ஹிபோதாங்கிரச பிரஜாக. இப்போ இவன் என்ன சொல்றா அப்படின்னா, பிரம்மாவோட இயல்போட திங்கட்கடவுள் அப்படின்னா பிரம்மா, சோமன் அப்படின்னா திங்கள், அதாவது சந்திரன் பிறந்ததாகவும், பகவான் விஷ்ணுவோட அம்சமாக மிக சிறந்த யோகியான தத்தாத்திரேயர் பிறந்ததாகவும், சங்கரனோட அம்சனாக சிவனோட அம்சனாக துர்வாசர் பிறந்ததாகவும் இது 3 பேரும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அதில் இருக்கிற என்ன சொல்றது, கிளியரா இதில் போட்டுருப்பாங்க. தத்தாத்திரேயர் விஷ்ணுவின் அம்சமாக தத்தாத்திரேயர் பிறந்தார் அப்படின்னு கிளியரா போட்டிருக்கு. ஸோ இந்த திரிமூர்த்திகளும் சேர்ந்து தான் தத்தாத்திரேயரா ஆனார். அவருக்கு இன்னொன்று என்னன்னா, இந்த நாய் அவருக்கு வாகனம் ஆறுது, அவருக்கு இது ஆறுது அது ஆறுது அப்படிங்கிற எல்லாமே 2 விஷயம். புராணங்கள் 18ல் 3 வகை இருக்குது. சாத்விக, ராஜச, தாமச 3 வகை இருக்குது. சாத்விக புராணமான ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிற கதை தான் அடியன் விண்ணப்பிச்சது. ராஜச புராணமான பிரம்மாண்ட புராணம் சொல்கிறோமோனோ அதில் மார்க்கண்டேய புராணங்களில் இவர் 3 பேரையும் சேர்ந்து வந்தார் அப்படிங்கிற மாதிரி சில கதைகள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அதை அது அப்பிரமாணம்னு சொல்கிறோம். பிரமாணம் ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அது தாமச குணத்தோடையும் ராஜச குணத்தோடையும் எழுதப்பட்ட புராணங்கள்னால அது பிரமாணம் கிடையாது. சாத்வீகமான பிரமாணமான ஸ்ரீமத் பாகவதத்தை என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதில் இப்படி தான் தத்தாத்திரேயர் அப்படிங்கிறவர் தத்தோ விஷ்ணோஸ்து யோகவிது, தத்தாத்திரேயர் விஷ்ணுவோட அம்சமாக தான் சொல்லப்பட்டிருக்க. நான் 3 பேர் கலந்ததாக எங்கேயும் சொல்லப்படலை அப்படிங்கிறது விஷயம். ஹரியன் தாசன்.